வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. வெள்ளை சர்க்கரையை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதால பார்த்தா ஏகப்பட்ட பக்க விளைவுகள் ஏற்படுது அப்படின்ற போதுமான ஒரு விழிப்புணர்வு இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்துடுச்சு இல்லையா? இதனாலே பார்த்தா முக்காவாசி பேர் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் பார்த்தா இப்போது. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு சர்க்கரையா அப்படி இல்லைன்னா ஜாகரி அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்லம், இது ரெண்டுத்தில் எது தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நிகழ்ச்சியில் வெல்லமா இல்லை நாட்டு சர்க்கரையா, இது ரெண்டுத்தில் எது எடுத்தால் நம்ம உடல்நல ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னும் போது கால்சியம் ஊட்டச்சத்து, பொட்டாசியம் ஊட்டச்சத்து, இரும்பு ஊட்டச்சத்துன்னு எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. ஆனால் அதிக அளவில் கிடையாது, கொஞ்சம் குறைவான அளவில் தான் இருக்குது. அதே மாதிரி கெலோரி அளவுன்னு கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு டீஸ்பூனில் கிட்டத்தட்ட 16 கெலோரிஸ் அளவு இருக்குது. அதாவது வெள்ளை சர்க்கரைக்கு இணையான கெலோரி அளவு தான் நாட்டு சர்க்கரையிலையும் இருக்குது. இதனால் உடல் பருமனாக இருந்து நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் வெள்ளை சர்க்கரையை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை எடுக்கிறீங்க அப்படின்னா இதனால் பெரிதளவில் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா கெலோரி அளவுன்னு கணக்கிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே கெலோரி அளவு தான் இதுலேயும் இருக்குது. அதுவே நாட்டு சர்க்கரையில் கிளைசமிக் இண்டெக்ஸோட அளவு எவ்வளோன்னு பார்த்தா அதுவும் அதிக அளவில் தான் இருக்குது. அப்போது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிற நிறைய பேரும் இதே தான் செய்வாங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எடுப்பாங்க இல்லையா? நாட்டு சர்க்கரையிலையும் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு அதிகம் தான். கிளைசமிக் இண்டெக்ஸோட அளவு கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க எடுக்கணும். வெள்ளை சர்க்கரை எப்படி உங்கள் ரத்தத்தில் சடன் ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டக்குன்னு ரத்த சர்க்கரை அளவு அதிகப்படுத்திடுமோ உடனே அதிகப்படுத்தும். அதே மாதிரி தான் நாட்டு சர்க்கரையும் உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை உடனே அதிகப்படுத்திடும், டக்குன்னு பிளட் குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்திடும். இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் நாட்டு சர்க்கரையை அதிக அளவில் எடுக்கிறத தவிர்க்கணும். இப்போ நாட்டு சர்க்கரையை நீங்கள் எடுக்கவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரையோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குமே தவிர தி பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இப்போ தி பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் வெல்லம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெல்லத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக இரும்பு ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்னாலே நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை சீராக வைத்து பராமரிக்கும். அதே சமயம் ஹீமோகுளோபின் அளவையும் கம்மியாகாமல் எப்போவுமே கரெக்டான அளவில் பார்டரில் பராமரிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா ரத்த சோகை அப்படின்ற அனிமியா பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். ரொம்ப குறிப்பாக அயர்ன் டிஃபிஷியன்சி அனிமியா ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். இதோட மட்டும் இல்லை, வெல்லம் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா பல மடங்கு அதிகப்படுத்த முடியும். அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல்லாம் வராமலும் தடுக்க முடியும். அதே சமயம் நம்ம உடலில் கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கும் வெல்லம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம செரிமானத்தை சீராக வைக்கும். செரிமானத்துக்கு தேவையான டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட உற்பத்தியை தூண்டிவிடும். இதனால் பார்த்திங்கன்னா அஜீரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிட முடியும். இதோட மட்டும் இல்லாமல் இயற்கையான ஒரு மலமிளக்கியாக செயல்படும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற மலச்சிக்கல் பாதிப்பு யாருக்காவது இருக்குது அப்படின்னா நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்க உங்கள் அன்றாட உணவில் அப்படின்னும் போது இயற்கையான ஒரு மலமிளக்கியாக செயல்படும். இப்போ உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறவங்க நாட்டு சர்க்கரை வேணான்னு சொல்கிறீங்களே, இப்போ வெல்லம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் வெல்லத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கெலோரி அளவு அதிகம்தான். வெள்ளை சர்க்கரையில் எப்படி கெலோரி அளவு அதிகமாக இருக்கோ நாட்டு சர்க்கரையில் எப்படி அதிகமாக இருக்கோ அதே மாதிரி வெல்லத்துலேயும் பார்த்தா கெலோரி அளவு அதிகமாக தான் இருக்குது. இதனால் உடல் பருமனாக இருக்கிறவங்க கெலோரி அளவு கணக்கிட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் இதுலேயும் கெலோரி அளவு அதிகம்தான். ஆனால் ஊட்டச்சத்துக்களும் அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வெல்லத்தில் அதிகமாக இருக்குது. இதனால் வெள்ளை சர்க்கரையா நாட்டு சர்க்கரையா இல்லை வெல்லமான்னு கேட்டால் வெல்லம் அப்படின்றது தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க வெல்லம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க உங்கள் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இல்லை போஸ்ட் பிராண்டியல் இல்லை HbA1c ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வெல்லம்னு கிடையாது, எந்த ஒரு இனிப்பு சுவையாக இருந்தாலும் அதை நீங்கள் தவிர்க்கணும். ஆனால் அதுவே ரொம்ப வருஷமாக டயபெட்டிஸ் இருக்குது, ஆனால் பார்டரில் மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு எப்போவுமே பார்டரில் தான் மெயின்டைன் ஆகுது, நான் வெள்ளை சர்க்கரை எடுக்கிறேன் அப்படின்னா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்குறீங்க அப்படின்னும் போது அந்த சடன் ஸ்பைக்குன்னு சொன்னேன் இல்லையா, டக்குன்னு உடனே அதிகப்படுத்தாது. வெல்லம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகப்படுத்தும். இதனால் உடனே அதிகப்படுத்தாது. ஆனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா வெல்லத்தை கூட அளவோடு சேர்க்கறது உங்கள் அன்றாட உணவில் அளவோடு சேர்த்துக்கிறது தான்
உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதனால் வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது மூணுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா வெல்லம் அப்படின்றது தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்களாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள், தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெடில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.